முதல்ல இந்த படம் வந்து 2023 நாங்கள் ஒன் லைன் கேட்டோம். ஸோ 2 லைன் சொன்னார் மிஸ்டர் பொன் பார்த்திபன். அவர் தான் இந்த படத்தோட ரைட்டர். நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது ஸ்கிரிப்டை தான், டைரக்டரோ இல்லை வந்து டெக்னீஷியன்ஸோ எதுவுமே கிடையாது. என்ன கதை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் எங்களோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்தது. அப்படி நாங்கள் சூஸ் பண்ணது தான் வந்து மிஸ்டர் பொன் பார்த்திபன். சார் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் சார். பட் இந்த கதை எங்களுக்கு புதுசு இல்லையா இண்டஸ்ட்ரி. அப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கதை வந்து அவர் சொன்னார். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி அந்த கதையை ஃபுல்லாக நாங்கள் டெவலப் பண்ணோம். டெவலப் பண்ணும்போது அது ஒரு 6 months ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஒரு வருஷம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது எந்த படம் பார்த்தாலும் நம்ம சீன் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். அது மேபி அதனால தான் இந்த இஷ்யூஸ்லாம் வருது போல இருக்குது. நான் பார்க்கும்போது ஐயோ இந்த சீன் படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுண்டா, இல்லைன்னா மொத்த படமும் வந்துடும் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. இப்பயுமே பார்த்துட்டு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி பண்ணால் நான் கிளியராக அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் மிஸ்டர் பொன் பார்த்திபன் கூட. அவர் தான் கோர்ட்டுக்கு போகணும். பட் வராது. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லா படத்தையுமே பார்த்துட்டேன். நான் ஒரு வாரத்துக்கு 8 படம் பார்ப்பேன். புது படம் பழைய படம் அது அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு கிடையாது. சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்தையுமே பார்ப்பேன். அதனால் இப்போ வரைக்கும் எந்த சீனும் வரல சார். ஸோ இந்த படம் புதுசாக இருக்கும். பழைய பாட்டோ பழைய சீனோ கண்டிப்பாக இருக்காது. எல்லாமே வந்து நாங்கள் புதுசாக யோசித்து தான் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஸோ பொன் பார்த்திபன் சார், நீங்கள் வந்து 2 வார்த்தை பேசவும். வரவேற்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாட்டு விடுறாரு, டிஸ்க்ளைமர் எல்லாம் போடுறாரு. என்னென்னா கல்லூரி படங்கள் நிறையா இருக்கும். டான் வந்தது, டிராகன் வந்தது, மீசை முறுக்கு, இப்படி நிறையா வந்தால் அதுக்காக அதெல்லாம் ஒரே இதாகிடாது. நாட் அப்படின்னு சொல்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், கதை மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறையா இதில் வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுக்கும் போதே நம்ம உள்ளுக்குள்ளே என்ன வெளியே வச்சுருக்கோம், வெளியே எதை அவாய்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிற சமயத்திலேயே அதோட என்ன சொல்கிறது, அந்த ஆங்கோர் காட்டில் அந்த சின்ன அக்னி குஞ்சுங்கிற மாதிரி தான், அதுதான் பத்தி எறிய போகுது. ஸோ அந்த ஒன்லைனை சூஸ் பண்ணது 2 லைன் சொன்னேன். சார் வந்து 2மே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணார். அப்புறமா கொஞ்சம் யோசிச்சுட்டு இல்லை சார் இது பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் எடுத்தார். ஸோ அதிலிருந்து உழைச்சி அவர் சொன்ன மாதிரி 23 ஆரம்பித்து இப்போ 26 வரைக்கும் நாங்கள் மெருகேற்றிட்டே தான் இருந்தோம். அண்டு இந்த கதையை யோசிக்கும் போது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். பிகினிங்கிலிருந்தே ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்டாக இந்த கதை இருக்கணும். ஸோ என்கேஜிங்காக இருக்கும், போர் அடிக்கக்கூடாது, புது ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு சீன்லேயே இந்த கதை ஆரம்பிச்சிடும். ஒரு எக்ஸாம் ஹாலில் நடக்கிற ஒரு சம்பவம் கடைசி வரைக்கும் அதுதான் ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அது வெள்ளச்சாத்தா கதைன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வெள்ளச்சாத்தா வந்து ஊருக்குள்ளே எந்த ஊருக்குள்ளே வந்தாலும் அந்த ஊரே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த கிராமத்தில் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் வெள்ளச்சாத்தா வந்துடும் சொல்லிட்டு சின்ன பசங்கள்லாம் மேலே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வெள்ளச்சாத்தா வரும், அதை பார்த்தோன்னா பயந்துட்டு அப்படியே எல்லோரும் ஓடி போய் எல்லோரும் ஒளிஞ்சுப்பாங்க. அந்த வெள்ளச்சாத்தா வரும், நேராக ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே போய் ஒரு பாட்டிலில் குலோப் ஜாமுன் இது இருக்கும், அந்த ஜீராவை எடுத்து செவுத்துல இழுக்கி விட்டு போயிடும். பார்த்துட்டு மக்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பாயிரும், பயங்கரமாக அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏகப்பட்ட பில்டப் கொடுத்தாங்க, இந்த வெள்ளச்சாத்தானுக்கு ஒன்றுமே நடக்கலான்னு மக்கள் எல்லாம் இயல்பாயிருவாங்க. அப்போது அந்த ஜீரா மேலே போய் மெதுவாக ஒரு எறும்பு ஒன்று வரும். அந்த எறும்பு ஏதோ உட்கார்றதை பார்த்துட்டு ஒரு பள்ளி ஒன்று அது பிடிக்கிறதுக்கு போகும். அந்த பள்ளியை பார்த்துட்டு அந்த கடையில் இருந்த ஒரு பூனை ஒன்று அந்த பள்ளியை பிடிக்கிறதுக்கு போகும். அந்த பூனையை அங்கே வந்து ஒரு மிலிட்ரிக்காரனோட டாக் வந்து அந்த பூனையை பிடிக்கிறதுக்கு போனோன்னு அந்த கடையில் இருந்தவர் இடக்கல்ல எடுத்து அந்த பூனை மேலே டம்முன்னு அடிச்சிருவார். பூனை மேலே அடிச்சிட்டாங்க அவன் சொல்லிட்டு அவன் நாயை எடுத்து அவன் சுட்டுருவான். ராஸ்கல் கொன்றுவான். அவன் நாயை இது பண்ணுறியா நீ, ஒரு சிவிலியன் சொல்லி இவர் அந்த கடைக்காரனை வந்து சுட்டுருவார். கடைக்காரனை சுட்டோன்னா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த மிலிட்ரி மேனை அடித்து கொண்டுருவாங்க. பக்கத்தில் இருந்த பெட்டாலியன் வந்து யாரே அது மிலிட்ரி மேன் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மொத்த ஊரையும் வந்து அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ சின்னதாக இப்படி இழுக்கிட்ட ஒரு சம்பவம் தான் ஒரு பெரிய மொத்தமாக ஒரு ஊர் ஒரு கிராம அழியறக்கே காரணமாக இருக்கும். அப்படி ஒரு சின்ன பொறியில் இது ஆரம்பித்த இந்த படம் பிகினிங்லேருந்தே அப்படி ஏறிக்கிட்டே போகணுங்கிறதுல ரொம்ப அதுவும் வினோத் வந்ததுக்கப்புறம் இன்னும் கூட ஏறாத சீன்லாம் டைரக்டர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தேவையில்லாத இது எல்லாத்தையும் தூக்கணும். ஈவன் எடிட்டர் இப்போ மாநில விருது வாங்கியிருக்கிறார், முதல்ல அதுக்கும் வாழ்த்துக்கள். நம்மளுடைய லாரன்ஸ் கிஷோர் அவர் அதுக்கப்புறம் உட்காந்து செதுக்குன்னு செதுக்கி ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போவும் பத்திரிகையாளர்களோட
இதுதான். நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் சிறையாகட்டும், தலைவர் தம்பி தலைமையிலாகட்டும், உங்களோட பேனாலிருந்து அல்லது உங்களோட வார்த்தைகள், உங்களோட விமர்சனங்கள் தான் டக்குன்னு அந்த படத்தை பற்றிக்கிறக்கு உதவுச்சு. இங்கேயும் கூடிய விரைவில் இந்த படத்தோட ஷோ இருக்கும். பார்த்து நல்லபடியாக நீங்கள் எங்களுக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவரே சொல்லிட்டாரு, 2 நாள் கொடுத்தாங்க பாட்டு, 1 நாள் எடுக்க சொல்லிட்டாங்க. பட் அந்த 1 நாளில் கூட நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருந்தது. வினோத் சாரோட அசிஸ்டன்ஸும் வினோத் சாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு லெனின் சார் சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஏன்னா சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்து பார்த்து பண்ணுவார். நம்ம இதுக்கு முன்னாடி எந்த சாங்லேயும் பண்ணாத விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபுல் படம் பார்க்கும்போது அந்த சாங் இன்னும் நிறைய வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிரவீன் சார், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாங்கள் எல்லா பாட்டும் எப்படி பண்ணுறது, சீன்ஸ் எல்லாம் தூக்கி சாங்கில் போட்டுடுறாங்க. பட் 2 நாளும் மாண்டேஜ் தான் சொன்னாங்க. ஏற்கனவே சீன்ஸ்லாம் நிறைய எடுத்ததுனால அந்த மாண்டேஜ் இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த குத்து சாங் கூட நான் கேட்டுகிட்டே இருந்தேன், ப்ளீஸ் சார் அது பண்ணிடலாம் அப்படின்னு. சார் இந்த படம் முடியாது, அடுத்த படத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த விஷுவல், அந்த கட் பண்ணியிருக்க அந்த லிரிக்கல் வீடியோவே சூப்பராக இருக்குது. ஸோ அது விஷுவலாக பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன். பட் மூவியில் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அது தேவைப்படலை அப்படின்றதுனால அது ஷூட் பண்ணல. பட் இந்த வாய்ப்பளித்த லெனின் சாருக்கும் வினோத் சாருக்கும் அண்ட் மற்ற எல்லா டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா லெனின் சாரோட இது செகண்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் மேம் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்க எப்போவுமே என்னோடய ஒர்க்கை ரொம்ப பாராட்டிகிட்டே இருப்பாங்க. ரீசெண்டாக கூட என்னோடய ஒர்க் ஒன்று போட்டிருந்தேன், அதை பாராட்டினாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். மறுபடியும் மேலும் மேலும் லெனின் சாரோட ஒர்க் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குது. இன்னும் அடுத்த பாட்டில் இவரை டான்ஸ் ஆட வைக்கணும்னு இருக்கிற ஆசை. நல்ல ஒரு குத்து பாட்டு டான்ஸ் ஆட வைக்கணும்னு ஆசை. சார் மியூசிக் கரெக்டாக இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மியூசிக் போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் சாங்கில் பாடிடலாம். தேங்க்யூ ஸோ மச். அவர் சொல்லிட்டு தான் கிண்டடிக்கிறாரு யாரும் மீடியா முன்னாடி. அப்படிலாம் இல்லை. லாஸ்ட் ஆடியோ ரிலீஸ்க்கு ஏன் வர முடியலன்னு ரீசன் சொல்லிட்டேன். எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் தவறிட்டாங்க, அதனால் வர முடியல. அதுக்கு நான் இங்கேயே மன்னிப்பு கேட்டுறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு ரொம்ப ரீசன் வந்து கேமராமேன் சதீஷ் மையப்பன் தான். அவன் தான் ஒரு முறை கால் பண்ணி ஒரு ஆல்பம் பண்ணோன்னே நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டாப்புல. யாரா ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னா, ப்ரொடியூஸ் பண்ணுறவர் தான் நடிக்க போகிறாரு, அவர் வந்து ஒரு ஆல்பம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவாக போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் பண்ணுவாங்களா அப்படின்னு. இல்லைண்ணா நமக்கு ஆல்பம் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் படம் பண்ணுறாங்க பண்ணல அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாப்புல. அப்புறம் அந்த ஆல்பம் பண்ணி அதே மாதிரியே அதை ஆல்பமாக ஷூட் பண்ணி அதையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நண்பரானவர் தான் மிஸ்டர் லெனின், இந்த படத்தோட கதாநாயகன் அண்ட் ப்ரொடியூசர். அந்த நட்பு வந்து இன்னும் தொடருது. இது வந்து மேடையில் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சொன்னாலும் அந்த அன்பு வந்து நேரில் பார்க்கும்போது அவரை கட்டி அணைக்கிறதா இருக்கட்டும், அவர் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும். எனக்கு வந்து 2வது பாட்டு முடித்தவொன்னே ஒரு பேமெண்ட் தேவைப்பட்டுச்சு. அது ரீசன் சொல்லி கேட்குறதுக்கு எனக்கு தயக்கமாக இருந்தது. ஆனால் அது 1 வாரத்துக்கு அப்புறம் அந்த பேமெண்ட் வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த பேமெண்ட் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடியே கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா. நீங்கள் கண்டிப்பாக கேட்டுருக்கலாமே அப்படின்னு, அவ்வளோ உரிமையை நீங்கள் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட இசையமைப்பாளர் கைலாஷ் மேனன், அவர் வந்து ஒரு ஸ்டுடியோ ஓனர் அண்ட் இன்ஜினியராக தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவர் ஒரு கம்போசர் அப்படிங்கிறது இந்த படத்தில் அவர் மியூசிக் டைரக்டராக கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அவரோட ஸ்ட்ரென்த் எனக்கு தெரிஞ்சதே. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து சித்தார்த் பின்னோட இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார் அந்த படத்தோட பாட்டு 2-3 பாட்டு அவரோட ஸ்டுடியோவில் தான் நாங்கள் கம்போசிங்காக பண்ணோம். அது இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக இன்ட்ரோ ஆகிறது சார், அதில் நானும் இருக்கேங்கிறதுல ரொம்ப பெருமை சார்.